அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் பேப்பர்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் பேப்பர் பேட்டர்ன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே. இருந்தாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு குயிக்கா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். நம்மளுடைய 100 மார்க்ஸ் மொத்தம் உங்களுக்கு டைம் 3 hours and 15 minutes கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே 2.5 மணி நேரம் தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 3.5 மணி நேரம் கிடைச்சிருக்கு. நல்லா நீங்க எழுதி பார்த்துக்கலாம். மொத்தம் நான் 4 பார்ட்ஸா அதை பிரிச்சிருக்காங்க. இதுல பார்ட் 1ல 14 1 மார்க்ஸ் இருக்கு. பார்ட் 2ல 10 2 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பார்ட் 2ல மொத்தம் 4 செக்ஷன் இருக்கு. பார்ட் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க எழுத மாதிரி இருக்கும். மொத்தம் 10 5 மார்க்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்கு. பார்ட் 4 உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல நீங்க 8 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பார்ட் 1ல உள்ள 1 மார்க்ஸ் ஏரியாவை நம்ம எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏற்கனவே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. நீங்க நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, எந்த மாதிரி உங்களை தயார் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்புறேன். நீங்க இதுல பார்க்க வேண்டிய பகுதிகள்லாம் நான் சொல்றேன். இதுல பார்ட் 1ல நம்ம கேட்கக்கூடிய ஏரியா பொதுவா என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரப்போசிஷன்ஸ், டென்சஸ் அண்ட் லிங்கர்ஸ். இந்த பகுதியிலிருந்து தான் நமக்கு பொதுவா 14 1 மார்க்ஸ்ல இந்த பகுதிகள் தான் கவர் ஆகுது. இதுல உள்ள ரெஃபரன்ஸ் பேஜஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு. புக்ல உள்ளதுல நீங்க பாத்துங்க. புக்கு பின்னாடி உள்ள எல்லா எக்ஸசைஸ்லயும் நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணிட்டே வரணும். புக் பேக் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது சரியான ஆன்சரா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிங்க. கைட்ல உள்ளது இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல இருந்து பார்த்துட்டு அதுதான் ஆன்சர், முழுமையான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுமையா நம்பிடக்கூடாது. எது டவுட்டா இருக்கோ உங்களோட டீச்சர்ஸ்ட நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கணும். நீங்க பர்சனல் ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிட்டு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிவா இருங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் உள்ள ஏரியால பொதுவா கேட்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம். இது மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல பாசிபிளா என்னென்ன ஏரியாஸ்ல இருந்து வரலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன், கவனிச்சிங்க. இப்போ முதல்ல இந்த ஏரியால நம்ம எந்தெந்த பகுதியில் நீங்க கவனிக்கணும், முழுமையா உங்களை தயார்படுத்துறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஏரியா எடுத்தோடனே நீங்க ஒரு சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் ஹேவ் தி எபிலிட்டி டு ஸ்கோர் 14 out of 14 in 1 மார்க்ஸ் ஏரியா. எப்பொழுதுமே அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருக்கணும். நான் எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் 1 மார்க்கை நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வில் பவரோட நீங்க எப்பொழுதும் உங்களை தயார் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் இந்த இடத்துல தப்பு பண்றீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே நீங்க என்ன செஞ்சிடுறீங்க அப்படின்னா இதை மெமரி பண்ணிடுறீங்க. இப்போ உதாரணமா நான் பிளைன்டிவ்லி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றேன். சொன்னோடனே உங்களுக்கு என்ன நினப்பு வருது? சேட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் லைட்ல உள்ள அந்த வேர்ட் நினப்பு வருது. நான் பிளைன்டிவ்லின்னு சொன்னனே தவிர அது நான் சினானிம் சொன்னா ஆண்டனிம் சொன்னான்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் எடுத்துக்கல. அப்ப நீங்க அதை பார்த்துருக்கிறது என்னத்தை கேட்டுறீங்கன்னா, இப்ப நீங்க முக்கியமா எல்லா 7 ப்ராசஸ்ல கொடுத்துருக்க 7 ப்ராசஸ்ல உள்ள எல்லா கிளாசரியில உள்ள எல்லா வேர்ட்ஸும் நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த வேர்ட்ஸுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்க படிக்கிறது சினானிம்ஸ் படிச்சிருக்கீங்களா, ஆண்டனிம்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இதுல மேலும் கூடுதலா நீங்க மார்க் எடுக்கிறதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நிறைய அட்டெண்ட் பண்ணி பாருங்க. புக் பேக்ல கொடுக்குற எல்லா எக்ஸசைஸும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய அதர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. 1 மார்க்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி எப்பொழுதும் எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்க நம்பணும். அதுதான் உங்களுக்கு முழு மதிப்பெண் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவிகரமா இருக்கும். இது ஏன்னா முழுக்க உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு வெக்காபுலரி பவர் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால அதை சிறப்பா செய்ய முடியும். அதனால அடுத்தவங்களை நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. சரியா உங்களால செய்ய இயலும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இந்த ஸ்லைட்ல சில வேர்ட்ஸ் காமிக்கிறேன், பிக்சர் வடிவுல காமிக்கிறேன். இந்த பிக்சர்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு இது எந்த யூனிட்ல உள்ள எந்த வேர்ட் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால அதை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நீங்க தயார் பண்ணிருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு வருது அப்படிங்கிறத பாருங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ப்ரோஸ்ல நீங்க படிச்சிருக்க சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்ல ஏதாச்சும் வேர்ட் நினைப்பு வருதான்னு பாருங்க. அதோட இது ஏதாச்சும் இந்த பிக்சர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டை ப்ரொவோக் பண்ணி விடுதான்னு பாருங்க. இந்த பிக்சர் செகண்ட் ப்ரோஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அதுல இருந்து அப்ப செகண்ட் ப்ரோஸ்ல ஏதாச்சும் இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு வேர்ட் நினைப்பு வருதான்னு பாருங்க. இது
the attic 4th ப்ரோட்ஸ்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல நிறைய நீங்க வேர்ட்ஸ் சொல்லலாம். இருந்தாலும் பர்டிகுலரா இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வேர்ட்ஸ் ஏதாச்சும் நினப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க சரியான வகையில உங்களை தயார் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன வேர்டு வேணாலும் சொல்லலாம், அந்த வேர்டு அந்த ப்ரோட்ஸ்ல வருதா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு நீங்க சினானிம்ஸோ ஆன்டனிம்ஸோ நீங்க சொல்லலாம். இப்ப நான் எடுத்திருக்கிறது, நான் வந்து இந்த பிக்சரை எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து டிவோர், ஈட் சம்திங் ஈகர்லி, சினானிம்ஸ்ல சொல்லலாம். ப்ரீனிங், ஸ்லாமிங், ப்ரீனிங் ஃபதர்ஸ், ஸ்லாமிங், shutting a door forcefully, தெரியும் உங்களுக்கு. bifurcated, divided into two. ஓகே, இப்போ இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது, இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு வேர்ட்ஸ் நினப்பு வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு அந்த எந்த ப்ரோஸ்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால சொல்ல முடியக்கூடிய அளவுக்கு நீங்க தயார் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய வேர்ட்ஸை காட்சிப்படுத்துங்க, நிறைய அதே மாதிரி பிக்சரோட ரிலேட் பண்ணிக்கங்க, நிறைய பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. அது சினானிம்ஸா ஆன்டனிம்ஸாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்டு உங்களுக்கு மறக்காது, எக்ஸாம்ல கரெக்டா பண்ணுவீங்க. அப்ப சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ்டேக் பண்ணணும்னா நீங்க தெரிஞ்சுக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். சென்டென்ஸ்ல பயன்படுத்த என்னென்னலாம் கேட்கறதுக்கு பாசிபிள் சான்சஸ் இருக்கு அப்படின்னா idioms, parts of speech, homophones, confusables, contraction, modal auxiliaries, prepositional phrase, articles. இந்த ஏரியால இருந்தெல்லாம் கொஸ்டின் கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏற்கனவே நீங்க பெட்ரோல் கழகத்தால் வழங்கப்பட்டுள்ள 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துருப்பீங்க. இதுல இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் நான் உங்களை எக்ஸ்ட்ரா பார்க்க சொல்றேன் அப்படின்னா சமீபத்துல டிஜிஇ உங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் 14 1 மார்க்ஸ் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஏரியால இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுது. நம்மளுக்கு கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். அப்ப அதுல இருந்து தான் கொஸ்டின் வரணும்னு அவசியம் இல்லை. எங்கே வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம், நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஆகவே டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி என்னென்னலாம் 1 மார்க்ஸ் கவர் ஆகுதோ அது எல்லாமே 1 மார்க்ல வருது அப்படிங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிங்க. அப்படி தயார் பண்ணா மட்டும்தான் உங்களால முழு மதிப்பெண் எடுக்க முடியும். இப்ப நான் ஒவ்வொரு சில முக்கியமான 1 மார்க் ஏரியால நீங்க எப்படி உங்களை தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. இப்ப சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப பாருங்க போட்டோஸ்ன்னு பார்த்துட்டீங்க. போட்டோஸ்ன்னு பார்த்தோன்னா இதுக்கு நீங்க ப்ளூரல் என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சூஸ் த கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் போட்டோஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சிங்குலர் கொடுத்து ப்ளூரல் கேட்கலாம், ப்ளூரல் கொடுத்து சிங்குலர் கேட்கலாம். அப்ப கொஸ்டினை படிச்சு நீங்க அட்டன் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப போட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு சிங்குலர் ஃபார்ம் போட்டோ தான். ஆனா இது டைரக்டா போட்டோஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போட்டோஸ் போட்டோஸா இருக்கும், இல்ல போட்டோகிராஃபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கொஸ்டினை படிச்சு எழுதுறது 1 மார்க் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்ப சிங்குலர் ப்ளூரல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க. நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் ஒர்க் பண்ணுவாருங்க. இர்ரெகுலரா கொடுத்துருக்க எல்லா ப்ளூரல் ஃபார்முக்கும் சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் ஃபார்முக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ரூட் வேர்டோட ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ சேர்த்து ஃபுல்லா எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதணும். அது மட்டும் இல்லாம 1 மார்க் ஏரியா பண்ணும்போது எப்பொழுதுமே ஆப்ஷன் கோடோட தான் நம்ம பண்ணணும். ஆப்ஷன் கோட் இல்லாம ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் எழுதணும். 2 ஆன்சர் எடுத்து எழுதி வச்சீங்கன்னா கட்டாயமா மார்க் போட மாட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப கேட்டிருக்குது சில்ட்ரன் ஹேவ் அன் என்ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் when they visit parks அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்ப என்ஜாய் அப்படின்னு பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு தெரியும். உடனே ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. சில்ட்ரன் ஹேவ் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும், அதுதான் பொருத்தமா இருக்கும். அப்ப 2 ஆப்ஷன் இருக்கு பொருந்தக்கூடியது. அதனால படிச்சு பார்க்கணும். கண்டெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் படிச்சு பார்த்துட்டு ஆன்சரை சூட்டபிளான ஆன்சர் எடுத்து எழுத. மறுபடியும் கொடுத்துருக்கேன் பாருங்க, கீழே தேர் வாஸ் ஒன்லி டேஸ் ஆஃப் பீப்புள் இன் த தியேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க ஹேண்ட் மேட், ஹேண்ட் ரிட்டன் அப்படிலாம் பொருந்தக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எது கரெக்டா பொருந்தும் அப்படின்னா there was only a handful of people, only limited people in the theater அப்படின்றது. அப்ப இதுக்கு நான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்டெக்ஸ்டுவல் மீனிங் ஃபுல்லா சென்டென்ஸை படிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல எது பொருந்தும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அப்ரிவியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெக் ப்ளூமர்ஸ் பாடத்துக்கு பின்னாடி நிறைய நமக்கு டெக்ஸ்டுவல் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க முழுமையா அதுல கொடுத்துருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க.
அது மட்டும் இல்லாம அப்ரிவியேஷனை பொறுத்த வரைக்கும் எங்க வேணாலும் கேட்கலாம். இப்போ உதாரணமா நீங்க எந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற பாருங்க. இப்போ OMR அப்படிங்கிற ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா நீங்க 8th இருந்து பயன்படுத்தும் போது கூட 8th இருந்து நீங்க படிக்கும் போது கூட இந்த OMR அப்படிங்கிற வேர்டை அடிக்கடி பயன்படுத்திருக்கீங்க. OMR செட்ல எக்ஸாம்லாம் எழுதுவீங்க, NMS எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க. ஆனா OMR அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன், பிடிஎஃப்ல அனுப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பிடிஎஃப் அனுப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பிடிஎஃப்க்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், IVRS. நம்ம கஸ்டமர் கேர்க்கெல்லாம் கால் பண்ணும்போது IVRS தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்ப இதுக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. IMCR, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச். கொரோனா சம்பந்தமான எல்லா நமக்கு டேட்டாவும் இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய வருடங்கள்ல IMCR பத்தி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நான் இதுக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரீசெண்டா அதிகமா நியூஸ் பேப்பர்ல, டெலிவிஷன்ல எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதை நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்ரிவியேஷனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப சமீபத்தில் பயன்படுத்தக்கூடியது, அடிக்கடி நம்மளால் காமனா பயன்படுத்தக்கூடிய அப்ரிவியேஷன்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். OTPலாம் நமக்கு அடிக்கடி தெரியும், ஒன் டைம் பாஸ்வேர்ட். WFP இப்போ நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன், நம்ம புக்கில் 5th லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்கதை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம புக்கு ஃபுல்லாக எங்கெல்லாம் அப்ரிவியேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சிருக்கணும். இப்போ அந்த WFP அப்படிங்கிறது நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா 6th லெசனில், த லாஸ்ட் லெசனில் வார்ம் அப்பில் WFP அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், லோகோ கொடுத்துருக்கு. அப்போ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். அப்போ புக்கில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ இது போன்ற அப்ரிவியேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் உங்களால் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடங்களிலும் +1 +2லையும் இது போன்ற வினாக்களை நீங்கள் எளிமையாக எதிர்கொள்ளலாம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இது கொஞ்சம் மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய பகுதி. ஃப்ரேசல் வெர்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இது நம்ம சென்டென்ஸை படிச்சோன்னா உடனே ஆன்சர் சொல்லிட முடியாது, டைரக்ட் மீனிங் தராது. ஃப்ரேசல் வெர்பு அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்ன ஆன்சர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால சரியான ஆன்சர் எடுத்து எழுத முடியும். அதனால இந்த ஏரியாவை சிறப்பாக செய்யறதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க பேஜ் நம்பர் 68, 167 பேஜ் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸையும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒவ்வொரு ப்ரோஸ்லையும் எப்படி கிளாசரியில வேர்ட்ஸ் மட்டும் இல்லாம முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அதை தவிர மீதியான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரோஸ்ல இருந்து தேடி எழுதும் போது இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு மீனிங்கை நீங்க ரெஃபர் பண்ணி தெரிஞ்சு வச்சு, கூடுதலாக ஒரு 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே பயனுள்ளதாக இருக்கும் போது. காம்பவுண்ட் வேர்டு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் டைப்ல வரணும், இல்லாட்டினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வடிவிலையும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் தட் கான் பி பேர்ட் வித் த வேர்ட் புக் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். டெக்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை படிச்சு நீங்க எப்பொழுதும் ஆன்சர் பண்ணணும். இப்ப பாருங்க, புக்னு பார்த்தோன்னே புக் ஃபேர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து எழுதிடுவீங்க சில பேர், இல்லைன்னா புக் ஸ்டால், புக் மார்க் எல்லாமே பொருந்தது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான் பி பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப புக் பையர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் தவறான ஒரு இணை. இது ஆக கொஸ்டினை படிச்சு அட்டன் பண்ணுங்க. சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்ட் கிச்சன் கார்டன். இப்போ உங்களுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நாலேஜை செக் பண்றாங்க. கிச்சன்ங்கிறது நவுன், கார்டன் அப்படிங்கிறது நவுன். அப்ப நவுன் பிளஸ் நவுன் அப்படிங்கிற ஆன்சரை நீங்க எடுத்து எழுதணும். அப்ப வினாக்கள் காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது போன்ற வடிவிலும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரப்போசிஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசல் மாரி நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு பகுதி இது. ப்ரப்போசிஷன் கொஸ்டினை நீங்க ஹரியா பண்ணணும் அப்படின்னா இது நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க உங்களுடைய ரீடிங் ஸ்கில் இருக்கோ அதை பொறுத்து நீங்க இந்த பகுதியில சிறப்பாக செய்யலாம். 1 மாத பயிற்சியிலையோ இல்ல 1 நாள் பயிற்சியிலையோ ப்ரப்போசிஷனை சரியாக செய்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியாது. இந்த பகுதியை நீங்க சிறப்பாக செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரப்போசிஷனும் எப்படி பயன்படுத்தப்படுது, அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கேன். உதாரணமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிட்வீன் எங்க யூஸ் பண்ணணும், அமங் எங்க யூஸ் பண்ணணும், ஓவர் எங்க யூஸ் பண்ணணும், அபோவ் எங்க, பிலோ எங்க, பினீத் எங்க, அகைன்ஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுத்துக்கும் அதுக்கான யூசேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், ப்ரப்போசிஷன், டென்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இங்க நீங்க மார்க்கை மிக்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால இந்த பகுதிக்கு
ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. 14th கொஸ்டின், லிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கன்ஜெக்ஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது, ஒவ்வொரு கன்ஜெக்ஷனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை மனசுல நிறுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த லிங்கர்ஸ் கொஸ்டினை நீங்க சிறப்பாக செய்யறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாணவ செல்வங்களே, பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் இது மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கிங்க. நம்ம பார்ட் 2ல உள்ள 2 மார்க்ஸ் ஏரியா பார்க்க போறோம். இதில் மொத்தம் 10 2 மார்க்ஸ் நீங்க அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. இதை மொத்தம் 4 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த பகுதிகளில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் வருது நமக்கு. 19லேருந்து 22 வரைக்கும் பொயட்டிக் அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு. அடுத்தது செக்ஷன் 3ல கொஸ்டின் நம்பர் 23லேருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பொதுவாக என்னென்னலாம் வருது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பங்க்சுவேஷன், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் அப்படிங்கிற டைப் பகுதியிலிருந்து கொஸ்டின்ஸ் வருது. கொஸ்டின் நம்பர் 28 ரோட்மேப் பகுதியிலிருந்து வினாக்கள் வருது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது என்னென்ன பகுதிகளெல்லாம் நம்ம தவறு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 2ல செக்ஷன் 1ல் கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து யூ ஹாவ் டு சூஸ் ஒன்லி 3 கொஸ்டின்ஸ். இந்த பகுதியில் முழு மார்க் வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வைல்ட் ரீடிங் அண்ட் போஸ்ட் ரீடிங் 2 பகுதியில் இருந்து கொஸ்டின்ஸை படிக்கணும். அதாவது வைல்ட் ரீடிங் அப்படின்னா ப்ரோஸ் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே பாக்ஸில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த பகுதியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடுத்தது ஒவ்வொரு ப்ரோஸ்லேயும் புக் பேக்கில் நிறைய ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் தரவாக படித்து வச்சுருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த ஷார்ட் ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணுறீங்க, அதுமாதிரி செய்யக்கூடாது. அப்புறம் இந்த பகுதிகளில் மதிப்பெண் எதனால் குறையும் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை கிராமர் மிஸ்டேக்கோ பண்ணினீங்க அப்படின்னா யுவர் மார்க் வில் பி ரெடியூஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய சென்டென்ஸில் கீவேர்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஆன்சர் கீ செட் பண்ணும்போது சில குறிப்பிட்ட வேர்ட்ஸை எதிர்பார்ப்பாங்க ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொன்னால், அதில் கட்டாயம் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். Why did the seagull fail to fly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன் அந்த சீகல் பறக்க முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி த ஆன்சர் யூ நோ வெரி வெல். என்ன, அது பயப்பட்டுச்சு, அதனால பறக்க முடியல. இதுதான் ஆன்சர் நம்ம இதில் கொடுக்கணும். இப்போ பாருங்க, the young seagull failed to fly because it was afraid to fly. இப்போ இதில் கீவேர்டு எது அப்படின்னா இந்த afraid அப்படிங்கிறது தான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா பீட்டிங் அரௌண்ட் த புஷ் சுற்றி எழுதிட்டு 4 or 5 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அதனால ஒரு புண்ணியமும் கிடையாது. ஸோ அஃப்ரைட், ஃபியர் அப்படிங்கிற சென்ஸில் மாரி உங்களுடைய சென்டென்ஸை நீங்கள் மாற்றி அமைச்சு எழுதியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக யூ வில் பி கிவன் 2 மார்க்ஸ். அப்போ ஷார்ட் ஆன்சர் எழுதும்போது இந்த பகுதிகளை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக போயம் காம்ப்ரிஹென்ஷன் பகுதி. இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன் பகுதியில் நம்ம முழு மார்க் எடுக்கணும் அப்படின்னாவே கட்டாயமாக ஒவ்வொரு போயத்தையும் நம்ம டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கட்டாயமாக அந்த போயட்டோட தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த 7 போயம்ஸை பாருங்கள். லைஃப் பை ஹென்ரி வான் டைக், த கிரம்பிள் ஃபேமிலி பை லூசி மார்ட் மன்கோமரி, ஐ எம் எவ்ரி விமன் பை ராக்கி நரியனி ஷிப். அடுத்தது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் டேக்கன் ஃப்ரம் ஈசாப் டேல்ஸ், த சீக்ரெட் ஆஃப் த மெசின்ஸ் பை ரோடியர் கிப்ளிங், நோ மென் ஆர் ஃபாரின் பை ஜேம்ஸ் ஃபல்கனர் கிக்கப், த ஹவுஸ் ஆன் எம் ஸ்ட்ரீட் பை நடியா புஷ். இப்போ இந்த போயம்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சிருக்கோம். ஸோ இப்போ டீப் ரீடிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லைனையும் படித்து வச்சுருக்கணும், கிளாசரி வேர்ட்ஸ் படித்து வச்சுருக்கணும். அடுத்தது முழு மதிப்பெண் வாங்குறதுக்கு ப்ரொனவுன்ஸ், இந்த போயத்தில் எங்கெங்கெல்லாம் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஷி, வி, மீ, ஐ, தே, இதெல்லாம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணமாக ஷி அப்படிங்கிறது ஐ எம் எவ்ரி விமனில் விமனை குறிக்குது. வி ரெஃபர்ஸ் டு த மெசின்ஸ். மீ லைஃப் போயட்டை மென்ஷன் பண்ணுது. அடுத்தது ஐ, தே, ஐங்கிறது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்டில் ஆண்டையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கிரிக்கெட்டையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். தே த கிரம்பிள் ஃபேமிலியை மென்ஷன் பண்ணணும், த கிரம்பிளர்ஸை மென்ஷன் பண்ணணும், த கம்ப்ளைனர்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் தீம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இதுலேயும் மொத்தம் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் 3 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக பாருங்களேன், எந்தமாரி வினாக்கள் அமையலாம். நான் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் poetic lines கொடுத்துருக்கேன். She puts her life at stake. She is real.
she is not fake அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ இங்கே கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். whom does she refer to? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரொனவுன் எதெல்லாம் யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்டேக்? கிளாசரி வேர்ட்ஸ் எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்டேக்னா இந்த இடத்துல அவங்க ரிஸ்க்கை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டேக்னா பீஸ் ஆஃப் wood அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கிளாசரி வேர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரொனவுன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இதில் பாசிபிளாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ஹூ இஸ் ரியல் அப்படின்னு கேட்கலாம். ஹூ டஸ் புட் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் அப்படின்னு கேட்கலாம். இஸ் இ நாட் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த கொடுத்துருக்க பொயட்டிக் லைன்ஸில் எந்த மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். he wished only to borrow, he would repay it tomorrow அப்படின்றது. whom does he refer to? he refers to the cricket. நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. what was his only wish? அவனுடைய ஒரே விருப்பம் என்ன அப்படின்னா his only wish was to borrow அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு கிரியேட்டிவாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்களேன். if the cricket is lent, will it be possible for him to repay அப்படின்னு கேட்டிருக்காங்க. how will you answer this question? no, as the cricket is lazy, it won't repay the loan or the food borrowed from ant அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ பார்ட் 2ல் செக்ஷன் 3 கொஸ்டின் நம்பர் 23லேருந்து 27 வரைக்கும் கிராமர் ஏரியா கேட்குறாங்க. இதில் பொதுவாக என்னென்னலாம் வருது பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பங்க்சுவேஷன், ஏற்கனவே மென்ஷன் பண்ண சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வரலாம். இந்த இடத்துல புதுசாக என்னவும் கேட்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னலாம் கிராமர் ஏரியா இருக்கோ அது எல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் இந்த பகுதிகள் தான் இதில் கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது எந்த பகுதியில் மதிப்பெண் இழக்கிறீங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த பகுதிகளை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டிப்ஸை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாற்றும் போது தப்பு பண்ணுறீங்க. அந்த பதிலில் கவனத்தை செலுத்தணும். ஹீ வந்து ஹிம்மா மாறும், ஷீ வந்து ஹர்ரா மாறும், வி வந்து அஸ்ஸா மாறும். அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்டில் இருக்கும்போது அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும்போது என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப முக்கியமாக அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றும் போது என்ன தேவைப்படும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு தேவைப்படும். அப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் இருக்குது. உதாரணமாக கட் கட் கட், கம் கேம் கம், புட் புட் புட், ரீட் ரெட் ரெட். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவான ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்போ அடுத்ததாக நமக்கு ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை பேசிவ் வாய்ஸில் ஒரு மாற்றுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு நிறையா நம்ம எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். 10th நமக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் உள்ள மற்ற ஃபார்ம்ஸை நமக்கு 10th இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா ரெக்வெஸ்ட், அட்வைஸ், ஒமிட்டிங் த ஏஜென்ட், இன்ட்ராகேட்டிவ்ஸ், இந்த டைப்ஸ்லாம் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸில் தான் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 14, 15, 16 இதில் நிறையா வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அதே டைப் ஆஃப் சென்டென்ஸில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்கன்னா நோ சேஞ்ச் இன் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் டென்ஸை மாற்ற மாட்டோம். ஏன் இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றினவங்க அதே நினப்பில் சம்டைம்ஸ் என்ன செஞ்சிடுறீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது டென்ஸை மாற்றி வச்சிடுறீங்க. அது செய்யக்கூடாது. சரி, இப்போ நம்ம இந்த ரெக்வெஸ்ட், அட்வைஸ், ஒமிட்டிங் த ஏஜென்ட், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இந்த பகுதியில் சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ உதாரணமாக ரெக்வெஸ்ட் அப்படின்றது இதில் பாருங்கள். இதில் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளீஸ் ஃபெச் சம் வாட்டர் அப்படின்றது. இப்போ இது பேசிவ் வாய்ஸில் மாறும்போது என்ன மாறும்? ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறத ஈஸியாக அந்த ப்ளீஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இது பேசிவ் வாய்ஸில் இம்பரேட்டிவாக ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம். யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஃபெச் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுறோம். இப்போ அடுத்த டைப்பை பாருங்கள், அட்வைஸ். அடுத்த ஃபார்ம் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் ஸ்லீப் வெல் டியூரிங் ஹாலிடேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இது அட்வைஸாக இருக்குது. அப்போ நம்ம இதை பேசிவ் வாய்ஸில் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக எழுதும்போது யூ ஆர் அட்வைஸ் டு ஸ்லீப் வெல் டியூரிங் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ அட்வைஸுங்கும் போது இங்கே அட்வைஸ்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து சஜஸ்டட்னு கொடுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ டைப் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்து நம்ம அந்த இடத்துல மாற்றுவோம். சரி, நம்ம சொல்லும் போது உங்களுக்கு டவுட் ஒன்று வரும். ஒரு கமாண்டில் இருந்தால் அப்படின்னா ஓப்பன் த டோர் அப்படின்றது. இப்போ யூ ஆர் அட்வைஸ் டு ஓப்பன் த டோர்னு சொல்லலாமா, இல்லை லெட்டு வச்சு மாற்றிருப்பீங்க, லெட் த டோர் பி ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இப்போ இதில் ரெண்டு மாரி எழுதினாலும் ரைட்டு தாங்க. யூ ஆர் அட்வைஸ் டு ஓப்பன் த டோர்னு எழுதினாலும் ரைட்டு தான், லெட் த டோர் பி ஓப்பன் சொல்லிட்டு லெட்டர் வச்சு எழுதினாலும் ரைட்டு தான். சரி, அடுத்த பகுதி பாருங்க. ரொம்ப முக்கியமாக இன்னொரு என்ன அப்படின்னா, இந்தமாரி மாற்றினதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றிட்டீங்க, பேசிவ்லேருந்து மறுபடியும் ஆக்டிவ் மாற்றி பார்க்கணும். எப்பொழுதுமே ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாறும்போது மைண்டு ரிவர்ஸில் திங்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் ஏற்படும். அப்போ அதனால் பேசிவ் வாய்ஸ்லேருந்து நிறையா ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றி பார்க்கணும். பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், மாற்றினது கரெக்டாக கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபார்மேட்டாக பாருங்கள், ஒமிட்டிங் த ஏஜென்ட். இப்போ இதில் ஆக்டிவ் வாய்ஸ் ஒமிட்டிங் த ஏஜென்ட் அப்படின்னா நமக்கு ஏஜென்ட் எப்போ தேவையில்லையோ மீன்ஸ் டூயர் ஆஃப் த ஆக்ஷனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஏஜென்ட்டை அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் somebody has broken the leg of this chair அப்படின்றது. இப்போ இதில் பாருங்கள், the leg of this chair அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். இதுதான் இப்போ என்ன வரப்போகுது, சப்ஜெக்டாக வரப்போகுது. இப்போ இந்த somebody, nobody, someone, no one அப்படின்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சம்டைம்ஸ் எப்போ இந்த ஒமிட்டிங் த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவிடெண்டாக இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம அந்த ஏஜென்ட்டை ஒமிட் பண்ணிடுவோம். somebody has broken the leg of this chair அப்படிங்கிறது passive voiceல the leg of this chair இந்த ஃப்ரேஸ் தான் அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்திருக்கு. has been broken அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. தேர்ட் வெர்பு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேசிவ் வாய்ஸ் வரணும்னா தேர்ட் வெர்பு தான் நீங்கள் மாற்றுவீங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் broken. இப்போ இதை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு மாற்றும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், கரெக்டாக மாற்றணும். வழக்கம் போல் பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றி பார்க்கணும். சரி, அடுத்த டைப் பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவ் வாய்ஸில் டெட் ஹி பை த புக்னு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ இங்கே கொஸ்டின் வேர்டோட தொடங்கியிருக்கு. கொஸ்டின் வேர்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஆக்சிலரி வேர்டை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி டைப்பையும் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அந்த ரெண்டு டைப்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், டிட் ஹி பை த புக் அப்படின்ட்டு இருக்குது. இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, வேர்பு இருக்குது. இப்போ இதை பேசிவ் வாய்ஸில் மாறும்போது என்ன மாறுது, வாஸ் த புக் பாட் பை ஹிம் அப்படின்ட்டு. முக்கியமாக கவனிக்க வேண்டியதை பாருங்கள், நோ சேஞ்ச் இன் டென்ஸ். இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுச்சு, ஹீ ஹிம்மாக மாறி இருக்குது. ப்ரொனவுன் சேஞ்சு அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த பகுதியிலலாம் மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பகுதியில் முழு மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்ததாக டைரக்ட் இன்டைரக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்ட் இன்டைரக்ட் டயலாக் ஃபார்மெட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸே என்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயலாக் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பகுதியில் செய்யும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அந்த ரிப்போர்ட்டிங் ஏரியா, ரிப்போர்ட்டட் ஏரியா, இந்த ரெண்டு பகுதியில் மாற்றும் போது வேர்பை மாற்றும் போது ரொம்ப கவனமாக மாற்றணும். டென்ஸ் சேஞ்ச் கரெக்டாக பண்ணணும், ப்ரொனவுன் சேஞ்சஸ் கரெக்டாக பண்ணணும், அட்வர்பியல் சேஞ்சஸ் சரியான வகையில் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றும் போது கொட்டேஷன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். இது என்ன வகையான டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ரிப்போர்ட் த ஃபாலோவிங் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்பீக்கர் வந்து காயத்ரி, பிரபு அப்படிங்கிறவர் லிஸ்னராக இருக்கார். இன்ட்ராகேட்டிவ் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு இம்பரேட்டிவ் இருக்குது. இதை நம்ம எப்பொழுதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டைரக்ட்லேருந்து கொடுத்துட்டு இன்டைரக்ட்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க. நம்ம அதேமாதிரி சிங்கிள் சென்டென்ஸை மாற்றிருப்போம். இது டயலாக் ஃபார்மெட்டில் இருக்கிறது அதே மாதிரி தான். இதில் என்ன மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே லிங்கர்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லிங்கர்ஸ் சேர்த்துக்கிட்டு நம்ம சென்டென்ஸை எழுத போகிறோம். டயலாக் வடிவான டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றும் போது எங்கெங்கெல்லாம் மாறி இருக்கு பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வேர்ப் அது ரொம்ப முக்கியம், கன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியம், அடுத்தது பாருங்கள் டென்ஸ் ரொம்ப முக்கியம், இம்பரேட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு கன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் முழு மதிப்பெண் எடுக்கலாம். இந்த ஏரியாலலாம் நான் இப்போ நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லலை, டைப் ஆஃப் கொஸ்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை கரெக்டாக செய்யும்போது டயலாக் வடிவில் நீங்கள் மாற்றும் போது முழு மதிப்பெண் எடுக்கலாம். இப்போ ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கொடுத்து அதை மாற்ற சொன்னாங்கன்னா எப்படின்னு பார்ப்போம். ஸோ கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாக்கியத்தை நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்க வேணும்னு பாருங்கள். ஸ்பீக்கர் யார், லிஸ்னர் யார், ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன, அது என்ன வகையான டென்ஸில் இருக்குது, அடுத்தது உள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அட்வர்பியல் சேஞ்சஸ் இருக்குது, டென்ஸ் இருக்குது, பொசசிவ் ப்ரொனவுன் இருக்குது, அடுத்தது மறுபடியும் பாருங்கள் ப்ரொனவுன் இருக்குது. இங்கே பாருங்கள் இது இருக்கக்கூடியது இன்ட்ராகேட்டிவில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது,
அப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ பாருங்கள், டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாறும்போது என்னெல்லாம் மாற்றிருக்கோம் பாருங்கள். ரிப்போர்ட்டிங் வெர்ப் மாற்றிருக்கோம், கன்ஜெக்ஷன் மாற்றிருக்கோம், அட்வர்பியல் சேஞ்சஸ் மாற்றிருக்கோம், டென்ஸ் மாறி இருக்குது, ப்ரொனவுன் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு பொசசிவ் ப்ரொனவுனாக இருக்குது அதை மாற்றிருக்கோம். அடுத்தது மாடல் ஆக்சிலரிஸ்க்கு வெர்ப் இருக்குது அதை மாற்றிருக்கோம். அகைன் ப்ரொனவுன் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஆர் யூ டூயிங் எனிதிங் டுமாரோ அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் வாக்கியம் அப்படிங்கிற வாசி ஆஸ்க்டு ஹிம் இஃப் வெதர் ஹி வாஸ் டூயிங் எனிதிங் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். இந்த பகுதிகளெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த பகுதிகளில் 2 மதிப்பெண்களை வாங்கிடலாம். பங்க்சுவேஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரீட்சையில் கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம் சப்ளிமெண்ட்ரி பகுதியிலிருந்தோ அல்லது ப்ரோஸ் பகுதியிலிருந்தோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி கேட்கும் பட்சத்தில் நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடரையும் ப்ரோஸ் பகுதியும் கவனமாக படித்தாகணும். அப்புறம் பொதுவாக நீங்கள் பங்க்சுவேஷனுக்கு உள்ள ஜென்ரல் ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான பகுதி ரொம்ப எளிமையான வினாவாக இருக்கும். அதே நேரத்தில் இது கொஞ்சம் கடினமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பரீட்சையில் ஆன்சர் கீ கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்தோ அல்லது ப்ரோஸ் பகுதியிலிருந்தோ கேட்டிருந்தா ஆன்சர் கீ அதில் புக்கில் எப்படி இருக்கோ டெக்ஸ்ட் புக்கில் அதுதான் ஆன்சர் கீயாக கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல் அப்படின்ட்டு இருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த டெம்பஸ்ட்லேருந்து வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இதை எப்படி மாற்றுவீங்க? ஓ மை யங் ஜென்டில்மேன் செட் ஏரியல் அப்படின்னு மாற்றினீங்கன்னா அது ஓன்னு சொன்னோன்னே இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடுறதுக்கு நினைப்போம். இதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டுருவீங்க. ஆனால் இது டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கிடையாது. நம்ம பொதுவாக எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம், கேபிட்டல் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கே கிடையாது, ஆச்சரியக்குரிய இல்லை. ஓ மை யங் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. பங்க்சுவேஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்காம டெக்ஸ்ட் புக்லேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை நம்ம கரெக்டாக மாற்றணும் அப்படின்னா முதல்ல ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெயின் கிளாஸ்னா என்ன, சபார்டினேட் கிளாஸ்னா என்ன, கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சிம்பிள் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் வரலாம், இல்லை ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ உதாரணமாக சிம்பிள் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைப்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதிலெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி மேற்கொண்டுக்குங்க. டு டைப்பு, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், டியூ டு, பிகாஸ் ஆஃப், ஆன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்தமாரி டைப் ஆஃப் சென்டென்ஸை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸை சிம்பிளில் இருக்கா இதை காம்ப்ளெக்ஸ் மாற்றி பாருங்கள், காம்பவுண்டுக்கு மாற்றி பாருங்கள். இதே வகையான டைப் ஆஃப் சென்டென்ஸில் இப்போ காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். அதில் தோ, அல்தோ, ஆஸ், சின்ஸு, இஃப், அன்லஸ், வென் இந்தமாரி டைப் ஆஃப் சென்டென்ஸை சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் மாற்றி பாருங்கள். அடுத்தது காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, 2 மெயின் கிளாஸு ஒரு லிங்கரால் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரேஸ், கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ், லிங்கர் இதெல்லாம் தெளிவான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டோ இல்லை காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளோ எதில் வேணாலும் மாற்றுறதுக்கான ஒரு பொதுவான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். ஸோ இப்போ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸோ பட் எட் ஸ்டில் ஆர் அதர்வைஸ் இந்தமாரி டைப் ஆஃப் லிங்கர்ஸை பயன்படுத்தி இணைக்கப்பட்ட வாக்கியங்களை காம்ப்ளெக்ஸுக்கு சிம்பிளுக்கு மாற்றி பாருங்கள். புக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 200 and 201 கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டென்ஸ் இருக்குது. அந்த 20 சென்டென்ஸ்லேயும் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ஆன்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. இல்லாட்டினா அதே டைப் ஆஃப் சென்டென்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓன் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஆசிரியரோட உதவியோட பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த பகுதியில் சிறப்பாக மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 2 செக்ஷன் 3ல் கொஸ்டின் நம்பர் 27ல் ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படிங்கிறத உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு. இதை நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சப்ஜெக்டோட எந்த வெர்பு அக்ரி ஆகுதோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
மோஸ்ட்லி சப்ஜெக்டாக என்னெல்லாம் வரலாம், நவுன் வரலாம், ஜெரண்ட் வரலாம், இல்லை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம். அது சம்டைம்ஸ் ஃப்ரேஸில் கூட ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் தான் சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஆன்சர் எழுதும்போது கவுண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் செக். எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு எண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 வேர்ட்ஸ் இருக்குது. ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளே அறியாமல் நம்மளே ஆர்டிகிள்ஸ்லாம் சேர்த்துப்போம். 2 தி இங்கே சேர்த்துருவோம். இங்கே ஒரு தி தான் கொடுத்துருக்காங்க, நம்மளே சேர்த்துக்க கூடாது. அப்போ உங்களுக்கு கரெக்டாக நல்ல சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு அது ஒரு ஆழ்ந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் மாற்றிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் த பேசஞ்சர்ஸ் ரஷ் டு போர்ட் பஸ் 1 2 3 4 5 6 வேர்ட்ஸ் கரெக்டாக மாற்றி. ஸோ மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸை கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட் வெர்பு அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ ஆகுமோ அதை சொல்லக்கூடிய புரிஞ்சுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28 ரோட் மேப். ரொம்ப எளிமையான பகுதி. மொத்தம் 2 மார்க்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு மொத்தம் நீங்கள் மினிமம் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு எழுதணும். கமெண்ட் வடிவில் எழுதுனா போதுமானது. கொஸ்டினை கரெக்டாக படித்து எழுதுங்க. ரொம்ப ஈஸியானது தான், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம்னு நினச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த ஏடிஎம் அண்ட் தென் டீ ஸ்டால். நம்ம கொஸ்டினை படிக்காமல் டேரெக்டாக எங்கே போகணும், டீ ஸ்டால் போகணுமா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஏடிஎம் போயிட்டு அதுக்கப்புறம் டீ ஸ்டால் போக சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்போ 2 இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ கொஸ்டினை கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏடிஎம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ ஸ்டால் போகிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. அப்போ எந்த ஒரு கொஸ்டினுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இது ரொம்ப எளிமையாக நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ஸை எப்பொழுதும் அதுக்கு கொடுக்குற அந்த 15 மினிட்ஸில் படித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தெளிவாக படிச்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும். ஸோ மாணவ செல்வங்களே, இப்போ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன், பங்க்சுவேஷன், rearranging the words, active voice, passive voice, direct and indirect. SSLC இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் செக்ஷன் 1 கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் ப்ரோஸ் பேராகிராஃப்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் பொயட்ரி செக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரி பகுதியிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. செக்ஷன் 4 கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 44 வரைக்கும் உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லில் சோதிக்கக்கூடிய வினாக்கள் அமைஞ்சிருக்கும். செக்ஷன் 5 மெமரி போயம் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ ஒவ்வொரு பகுதியும் எப்படி அட்டன் பண்ணலான்னு பார்ப்போம். பார்ட் 3ல் செக்ஷன் 1 கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் ப்ரோஸ் பேராகிராஃப்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய 7 ப்ரோசஸில் they will give 4 paragraphs. நீங்கள் இதில் you have to choose 2 paragraphs. இந்த 2 பேராகிராஃபை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபஸ்ட்டு 5 பேராகிராஃப்ஸை படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே ஒரு பேராகிராஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்ஸ் படிச்சிருந்தால் போதுமானது. ஆனால் 7 ப்ரோசஸில் 2 பேராகிராஃப் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 5 பேராகிராஃப்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது டாபிக் சென்டென்ஸ், அந்த டாபிக் சென்டென்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் அண்ட் கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இருந்தால் போதுமானது. ஆனால் பொதுவாக நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்னாப்சிஸ், இன்ட்ரோடக்ஷன், ஆத்தர்ஸ் நோட், சப்டைட்டில்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்து எழுதுறது உங்களுடைய பேராகிராஃபை அழகா. எப்பொழுதுமே பேராகிராஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா உங்களுடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மதிப்பெண் எங்கே குறைப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேராகிராஃப் கொஸ்டினில் தான். அப்போ நீங்கள் ஓன் சென்டென்ஸ் எழுதும்போது கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸை எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் முழு மார்க் எடுக்கலாம். பார்ட் 3ல் செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் பொயட்ரி செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 33யும் 34ம் இருக்கக்கூடிய 7 போயம்ஸ்லேருந்து 2 பேராகிராஃப்ஸ் கேட்பாங்க. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதுமானது. ஏன்னா அடுத்த வினா ரொம்ப எளிமையான வினா, பொயட்டிக் டிவைசஸை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். இந்த பொயட்ரி செக்ஷனில் பேராகிராஃப் எழுதும்பொழுது ஒருவேளை மெமரி போயம் பகுதியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போயம் பேராகிராஃப் எழுதும்போது அந்த பொயட்டிக் லைன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய பேராகிராஃபை அழகாக்கும். கொஸ்டின் நம்பர் 35 பொயட்டிக் டிவைசஸ் பகுதி. இந்த பகுதியில் பொதுவாக ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொயட்டிக் லைன்ஸ் 4 or 5 லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கும்போது ஏற்கனவே நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மாடல் கொஸ்டின் பேப்பரில் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்கலாம், இல்லை 5 கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரைமிங் ஸ்கீம் அட்டன் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணிடுறீங்க, ரைமிங் வேர்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது ரைமிங் ஸ்கீம் அட்டன் பண்ணிடுறீங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அலிட்ரேஷன் பொதுவாக
ஒரு சிங்கிள் லைனுக்கு கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லும்போது நீங்கள் எடுத்து எழுதிடுவீங்க. 4 or 5 லைன்ஸ் கொடுத்து பிக் அவுட் த அலிட்ரேஷன் ஃப்ரம் த அபவ் லைன்ஸ்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக அலிட்ரேஷன் கண்டுபிடிச்சு எழுதுங்க. இதில் ஒரு கொஸ்டின் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வடிவில் இருக்கும். இதில் ஏற்கனவே சிமிலி, மெட்டாஃபர், பர்சனாஃபிகேஷன், அனமட்டப்பியா இது போன்ற கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு 7 போயம்ஸில் ஹைபர்பலி, எபித்தட், டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், சினக்டக்கி, அசோனன்ஸ், இமேஜரி, கனோட்டேஷன், கான்ட்ராஸ்ட் போன்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸோட சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பகுதியில் முழு மதிப்பெண்ணை எடுத்துடலாம். பார்ட் 3ல செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 36 போயம் பேராஃப்ரேஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிவன் poetic லைன்ஸ். நீங்கள் நல்ல poetic லைன்ஸில் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, நல்ல போயத்தோட தீம் நல்லா தெரியும், கொடுக்கப்பட்ட 4 லைன்ஸ்க்கு உங்களால் சம்மரி எழுத முடியும், அதில் உள்ள poetic டிவைசஸ்லாம் நீங்கள் உங்களால் நேரேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட 4 லைன்ஸுக்கு உங்களுடைய ஆன்சர் எழுதும்போது ஆர்குமெண்டேட்டிவாகவும் அந்த poetic லைன்ஸை அப்ரிசியேட் பண்ணி நீங்கள் எழுதணும். அப்போ பேப்பர் இவாலுவேட் பண்ணுறவங்க உங்களுடைய ஆன்சரை சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா முழு மதிப்பெண் இதில் வழங்கலாம். பார்ட் 3ல செக்ஷன் 3ல கொஸ்டின் நம்பர் 37 ஆர் 38 சப்ளிமெண்ட்ரி பகுதியிலேருந்து வரும். இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதுமானது. பொதுவாக ஒரு சந்தேகம் வரும், 7 சப்ளிமெண்ட்ரி ரீடர் கொடுத்துட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடர் அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கை டெவலப் பண்ணுறதுக்கு உள்ள பகுதி. நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி படிக்கணும். அதனால தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி வினாக்கள் இங்கே சோதிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸ் இல்லைன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 அட்டன் பண்ணும்போது ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸை கொஹரன்ஸ் எடுத்து எழுதும்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸை தப்பாக எடுத்து எழுதிட்டீங்கன்னா இன்னொரு மார்க்கையும் இழந்துருவீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இந்த பகுதியை பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீஅரேஞ்சிங் த சென்டென்ஸும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் சப்ளிமெண்ட்ரி பகுதியிலேருந்து கேட்கணும்னு நினச்சிக்க கூடாது. சம்டைம்ஸ் கேரக்டர் வடிவிலையோ இல்லை 1 மார்க்ஸோ கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி கேட்டாங்கன்னா அந்த பகுதியிலையும் நீங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட 7 சப்ளிமெண்ட் ரீடர்ஸும் நீங்கள் தரவாக படித்து வச்சுருக்கணும். இதில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் ஹார்ட் ஆர் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதாவது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னா வாட் டு யூ திங்க், வாட் வில் யூ டூ, ஹவ் வில் யூ ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி வினாக்கள் உங்கள்கிட்டேருந்து கேட்டு நீங்கள் எப்படி அந்த சூழ்நிலையில் நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது. இதுக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணணும். அப்படி ஆன்சர் எடுத்து எழுதும் பொழுது அந்த இடத்துல ஆன்சரை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிங்கன்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது பார்ட் 3ல செக்ஷன் 4 கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 44 வரைக்கும் ரைட்டிங் ஸ்கில்லை சோதிக்கக்கூடிய வினாக்கள் அமைஞ்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் மொத்தம் 20 மார்க் இருக்குது உங்களுக்கு. இதில் பொதுவாக எந்தெந்த பகுதியில் எதனா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங், ஸ்பாட் டயராஸ் இந்த பகுதியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் கூடுதலாக போஸ்டர் மேக்கிங், இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், பேம்ப்ளெட் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங் அண்ட் ஸ்பீச் ரைட்டிங் இதெல்லாம் எந்தெந்த பகுதியில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே பிடிஏ கொஸ்டின்ஸில் இந்த பகுதியில் எதெல்லாம் இமெயில் ரைட்டிங், போஸ்டர் மேக்கிங் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ வாங்க இந்த ரைட்டிங் ஸ்கில் பகுதியில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் 39 பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் போஸ்டர் மேக்கிங் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா நம்ம பென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம வரையணும். கிரையான்ஸ் ஆர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அப்போ பென்சிலை பயன்படுத்தி தான் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். இந்த கொஸ்டினில் முழு மார்க் வாங்குறதுக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் வெளியிடப்பட்டுள்ள தேர்வு குறிப்புகளில் எப்படி மார்க் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டைட்டில், அவுட்லைன், பிக்சர்ஸ், எனி ரெலவெண்ட் கேப்ஷன், அட்ரஸ் இந்த பகுதிகளுக்கு தான் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டில் டைட்டில், பிக்சர், அட்ரஸ், ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த பகுதிகளெலாம் நீங்கள் சிறப்பாக செய்யும் பொழுது இந்த கொஸ்டினில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு லெட்டர் ஆஃப் ஆர்டரிங் திங்ஸ், லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட், லெட்டர் டு த எடிட்டர் அப்படிங்கிற வகையில் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கப்படும். இதில் ஃபார்மட் ஆஃப் த லெட்டர், சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ், salutation, subject, body of the letter and closer இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் மார்க் எந்த பகுதியில் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் தான் மார்க் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் எந்த டைப் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்டிருக்காங்களோ அதில் கேட்கப்பட்டிருக்க டேட்டாவை இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸோட எழுதியிருக்கணும். ரொம்ப முக்கியமாக கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பகுதியில் முழு மதிப்பெண்ணை எடுத்துடலாம். கொஸ்டின் நம்பர் 41 நோட்டீஸ் ரைட்டிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல நோட்டீஸில் எதெல்லாம் கவனிக்கணும்னு பாருங்கள். நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், எதுக்காக நோட்டீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி டேட் ஆஃப் த டிராஃப்டிங் நோட்டீஸ். லெஃப்ட் சைடு கார்னர்லையோ இல்லை ரைட் சைடு கார்னர்லையோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த டேட் ஆஃப் த டிராஃப்டிங் நோட்டீஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொதுவாக நம்ம நோட்டீஸ் நம்ம எப்பொழுதுமே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியோ இல்லை ப்ரீவியஸ் மந்த்தோ அதுமாரி தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அப்போ இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் 20th டிசம்பர்னு கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு எல்டர்ஸ் டே. ஆனால் நோட்டீஸ் எப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிராஃப்டிங் த நோட்டீஸ் வந்து பாருங்கள் November 15th கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டும் நம்ம ப்ரோக்ராம் டேட்டும் ஒரே டேட்டாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிச்சிக்கிங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே November 14th தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னென்னா, நோட்டீஸ் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் should be short. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கான்டாக்ட் பர்சன் டீடைல்ஸை கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பகுதியில் முழு மதிப்பெண்ணை வாங்கிடலாம். பார்ட் 3 கொஸ்டின் நம்பர் 42 பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் பகுதி ரொம்ப ஈஸியான பகுதி. இதில் மினிமம் 5 சென்டென்சஸ் நீங்கள் ஓன் சென்டென்சஸ் எழுதணும். இதில் காமன் பாயிண்ட்ஸ் ஆன திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், நேச்சுரல், வண்டர்ஃபுல், ரியல், சிம்பிள், நைஸ் இது போன்ற சென்டென்சஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் எழுதக்கூடிய 5 சென்டென்ஸும் உங்களுடைய ஓன் சென்டென்ஸாக இருக்கணும். உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்க்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. அதனால் இந்த பிக்சரை பார்த்தோன்னா இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன சொல்லுது, இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன வகையான சிந்தனைகள் தோன்றுது, அதை எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் எழுதலாம். அப்படி ஓன் சென்டென்ஸை எழுதும்போது கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸை எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். கொஸ்டின் நம்பர் 43 பொறுத்த வரைக்கும் நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங் கேட்பாங்க. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வெறும் நோட்ஸ் மட்டும் கேட்டுடலாம், இல்லாட்டினா சம்மரி ரைட்டிங் மட்டும் கேட்டுடலாம். அப்போ கொஸ்டினை கரெக்டாக படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய பகுதியெல்லாம் என்னென்னா, கொடுக்கப்பட்ட பேசேஜை தெளிவாக படிங்க. அதுக்கப்புறம் நோட்ஸுக்கு தேவையான ஒரு சூட்டபுளான டைட்டில் கொடுங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸை பேராகிராஃப் வடிவில் ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதலாம். இல்லைன்னா டைட்டில் கொடுத்துட்டு சப்டைட்டில் கொடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸை ஃப்ரேஸ் வடிவிலையும் நீங்கள் எடுத்து எழுதலாம். அப்படி எழுதும்போது தேவையில்லாத எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷனை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சம்மரி ரைட்டிங் எழுதும்போது கொடுக்கப்பட்ட பேசேஜை நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை ஓன் சென்டென்ஸில் மாற்றி எடுத்து எழுதணும். இதுலையும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எடுத்து எழுதும்பொழுது ரஃப் காப்பியை அடிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் லெவலில் இருக்கிறதுனால ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறது நல்லது. ஃபேர் காப்பி எடுத்து எழுதும்பொழுது ஃபேர் காப்பிக்கு ஒரு நல்ல சூட்டபுளான டைட்டிலை கொடுத்துட்டு ரஃப் காப்பிலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணி ஃபேர் காப்பியை உங்களோட ஓன் சென்டென்ஸில் எடுத்து எழுதுங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் பகுதியில் கொஸ்டின் நம்பர் 44 ஸ்பாட் தேர் ஆர் கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கிராமட்டிக்கல் நாலேஜை செக் பண்ணுற மாதிரியான வினாக்கள் இதில் அமைஞ்சிருக்கும். இதில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. எந்த பகுதியில் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, பொதுவாக சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், கன்கார்ட், டென்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரப்போசிஷன்ஸ், ப்ரொனவுன்ஸ், நவுன்ஸ், non-finite verbs, words often confused, comparison of adjectives, conjunction and auxiliaries. இந்த பகுதியிலிருந்து உங்களுடைய கிராமட்டிக்கல் நாலேஜை செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரைட்டிங் ஸ்கில்ஸ் பகுதியில் ரொம்ப எளிமையான நம்ம மதிப்பெண்ணை எடுத்துடலாம். இதில் கொடுக்கப்பட்ட 5 சென்டென்ஸுக்கும் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை 1 or 2 சென்டென்ஸுக்கு உங்களால் ஸ்பாட் த எரர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பார்ட் 3 செக்ஷன் 5 கொஸ்டின் நம்பர் 45 மெமரி போயம் பகுதியிலேருந்து வரும். நமக்கு ஏற்கனவே 4 போயம்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மெமரி போயம் எடுத்து எழுதும்பொழுது பங்க்சுவேஷன் மார்க்கோட டெக்ஸ்ட் புக்கில் எப்படி பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்தது 5 லைன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா என்ன லைன் 5 லைன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஃபுல் போயம் எடுத்து எழுதி வைக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். மெமரி போயம் எழுதும்போது போயத்தோட டைட்டிலையும் போயத்தோட நேமையும் எடுத்து எழுதலாம். நம்மளுடைய SSLC இங்கிலீஷ் கொஸ்டினில் பார்ட் 4 8 மார்க் செக்ஷன் இருக்குது. இதில் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். இதில் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பகுதியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஹிண்ட்ஸ் வடிவில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த ஹிண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேராகிராஃப் வடிவில் மாற்றணும். இது ஏற்கனவே நம்ம ப்ரோஸ் பேராகிராஃபும் போயட்ரி பேராகிராஃபும் எழுதுனதை விட இதுக்கு மார்க் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்து எழுதணும். உங்களுடைய ஓன் சென்டென்ஸை எடுத்து எழுதியிருக்கணும்.
யார் ஓன் சென்டென்ஸ் எடுத்து எழுதுறீங்களோ அவங்களுக்கு தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். அப்படி நீங்கள் எழுதும்போது கிராமட்டிக்கலாக கரெக்டான சென்டென்ஸ் எழுதுறதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எடுத்து எழுதுறதும் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஸ்னாப்சிஸ் தேவையான இடத்துல கோட் பண்ணி காமிக்கிறது, சப்டைட்டில் கொடுக்கறது, நல்ல ஒரு கன்க்ளூஷனாக எடுத்து எழுதுறது உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 எதிரா டைப்பில் இருக்கும். ஒன்று ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அல்லது போயம் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மதிப்பெண்கள். இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்லை செக் பண்ண மாதிரி வினாக்கள் அமைஞ்சிருக்கும். இதில் நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உதாரணமாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் தான் இருக்கணும், செகண்ட் கொஸ்டின் அடுத்த 2 லைன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதுமாரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்ஸ் அந்த பேசேஜில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் வரலாம். இதில் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் இருக்கலாம். அடுத்தது உங்களுடைய வெக்காபுலரி பவரை செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் அமையலாம். இதில் போயம் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறதும் ஒரு பேசேஜ் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷன் கேட்கறதுல ரொம்ப எளிமையான பகுதின்னு சொன்னோம்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பகுதியை நீங்கள் தேர்வு செய்யலாம். மாணவர்களே, மெல்ல கற்கும் மாணவர்கள் நம்மளுடைய SSLC இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணனா அதிக மார்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஒரு மதிப்பெண் பகுதியில் சிங்குலர், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் வேர்ட் பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பங்க்சுவேஷன் அண்ட் ரோட் மேப் ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதி. அடுத்தது பொயட்ரி செக்ஷனில் பொயட்டிக் டிவைசஸ் அண்ட் பேராஃப்ரைஸ் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி பகுதியில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அல்லது ரீஅரேஞ்சிங் கொஸ்டின் கொடுக்கறதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை சூஸ் பண்ணலாம். அடுத்தது ரைட்டிங் ஸ்கில்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த பகுதியில் 20 மதிப்பெண்களில் அதிகபட்ச மதிப்பெண்களை எடுக்கலாம். ஒரு மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் 4 மெமரி போயம்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் ஆச்சும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மெமரி போயமில் ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பகுதியில் அட்டன் பண்ணிங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எந்த பகுதியிலலாம் ரொம்ப கவனமாக செய்யணும் அப்படின்னா, சினானிம்ஸ் அண்ட் ட்ரைம்ஸ் கொஸ்டின், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ப்ரப்போசிஷன், டென்ஸ், கொஸ்டின் நம்பர் 23லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமர் ஏரியா. அடுத்தது பேராஃப்ரைஸ் கொஸ்டின் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக செய்யணும். ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். அதே மட்டும் இல்லாமல் ஸ்பாட் த எரர், அக்யூரேட்டாக ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணலாம். மாணவ செல்வங்களே, இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய PTA-வால் வழங்கப்பட்டுள்ள 6 மாதிரி வினாக்களுக்குள்ள தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறதும், நம்மளோட DGE ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதில் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறதும் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்டில் பயன்படுத்தக்கூடிய ரிவிஷன் கொஸ்டினில் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க. 1 மார்க் கொஸ்டினுக்கு எப்பொழுதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மாணவர்களே, இங்கிலீஷ் நெக்டார் டீம் டீச்சர்ஸ் ஒரு 6 கிரியேட்டிவ் கொஸ்டின் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் நெட்வொர்க்கிற பிளாக் ஸ்பாட்டை நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணினீங்கன்னா அங்கேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அட்டன் பண்ணலாம். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.